நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் டே விலாகில் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். ஸோ நான் எழுந்திரிச்ச பாடு என் குட்டீஸும் கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ ஏஞ்சதுனால ஒரே அழுக கொஞ்சம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் சமாதானப்படுத்திட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிளாஸ் வார்மான வாட்டர் தான் குடிப்பேன். ஸோ நான் குடிச்சிட்டு அடுத்தது பால் தான் காய்ச்சணும். ஸோ வீட்டில் எல்லாருக்குமே மார்னிங்கில் கண்டிப்பாக மில்க் ஏதாவது இருந்தணும். அது எஸ்பெஷலாக எங்கள் குட்டீஸ்க்கு இருக்கணும். ஸோ பசும்பால் தான் அவங்க பயன்படுத்திட்டு வரோம். நீங்களுமே பசும்பாலை பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு இந்த பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பசும்பால் பயன்படுத்துகிறப்ப இந்த மாதிரி வடிகட்டிட்டு பயன்படுத்துங்க. பிகாஸ் வடிகட்டுற பார்த்திங்கன்னா அதில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வடிகட்டாமல் நம்ம காய்ச்சக்கூடாது. ஸோ வடிகட்டிட்டு அப்புறம் தான் நம்ம பாலை காய்ச்சணும். ஏன்னா அவங்க கறக்கிறப்ப அதில் கொஞ்சம் நிறைய இதெல்லாம் வரும். ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வடிகட்டிட்டு தான் அதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி நல்லா பால் காய்ச்சி பால்லாம் குடிச்சு முடிச்ச பிறகு நான் பால் குடிக்கலை. ஸோ குட்டீஸ்க்கு மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மதிய லஞ்சுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மதிய லஞ்சுக்கு நான் என்ன யோசிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் பொரியலும் ரசமும் நல்லா வைக்கலாம், மிளகு ரசம் நல்லா போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சிருந்தேன். ஸோ கோவக்காவை ஆசையாக எல்லாமே கட் பண்ணி வச்சா கடைசியில் ஃபுல்லாக நல்லா பழமாயிட்டு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு அதுலேயும் ரொம்ப பழுத்தெல்லாம் தூக்கிட்டு போட்டுட்டேன். ஸோ அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இருக்கிறத மட்டும் வச்சேன். பிகாஸ் நமக்கு ஃப்ரைக்கு காயாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் பழமாக இருந்ததுன்னா அந்த புளிப்பு சுவை இருந்துடும் அதில். ஸோ அந்த ஒரு டேஸ்ட்டே டோட்டலாக மாற்றி விட்டுடும். ஸோ எனக்கு அதுலேயே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. பட் கோவக்காய் ரொம்ப 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 ஹெல்த்து. இது எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்காக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கோவக்காய் யூஸ் பண்ணணும். கோவக்காய் ஃப்ரை மட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை. சாலட் மேக்கிங்கில் கூட நம்ம பண்ணி நல்லா சூப்பராக சாப்பிடலாம். ஸோ இதை பற்றி வேணும்னா நான் நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி கோவக்காய் பொரியலும் ரசம், பூண்டு பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு, மிளகு, ஜீரகத்தை போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு நல்லா ஒரு ரசத்தை வச்சாச்சு. ரசம் உண்மையாகவே ரொம்ப அருமையாக வந்துச்சு. பட் கோவக்காய் பொரியல் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அந்த புளிப்பு சுவை அந்த ஃப்ரையில் இருந்துச்சு. ஈவன் தான் நிறைய மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். பட் ஆட் பண்ணியுமே அதில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்துச்சு. பட் எனிஹவ் நான் அதை தான் நான் எடுத்துகிட்டு போகணும் நாங்கள். ஸோ அதனால் நான் அப்புறம் சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. மார்னிங்க்கு இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இட்லி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு என் குட்டீஸ்க்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு டியூட்டிக்கு நான் கிளம்பியாச்சு. ஸோ டியூட்டிக்கு போயிட்டு நான் திருப்பி ஈவினிங் ரிட்டர்ன் ஆன பிறகு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் முதல்ல இந்த அடுப்படியை தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். பிகாஸ் மார்னிங் நம்ம அவசரம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஓடி இருப்போம். ஸோ அதனால் அப்படியே எல்லாமே கிடக்கும். ஸோ அதனாலேயே வந்த உடனே முதல்ல இந்த அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாட்டர் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுடுவேன். சம்டைம்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கும் போயிட்டு நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ நம்மளோட டோட்டலாகவே நம்ம ஒரு மாதிரி டயர்டாக இருப்போம். அந்த மாதிரி டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு செகண்ட் நம்ம அப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை மொத்தமும் கெட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் அந்த ஒரு எனர்ஜெட்டிக்கோடே இல்லை ஒரு 2% எனர்ஜி இருந்தாலும் அதை வச்சே நம்ம குடுகுடுன்னு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி நானுமே எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறமா தான் நான் டின்னரே நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். எங்கள் குட்டீஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, அவர் 8 மணிக்கெலாம் அவரோட இதில் டின்னரை முடிச்சுடுவார். ஸோ அவருக்கு அதான் டைம். நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட 10 ஆகிடுச்சு. என்ன டின்னர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் வரப்பே நாங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ அடுத்ததாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் அடுத்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சா தான் அடுத்தடுத்த நாளைக்கு நான் குக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக எடுக்கக்குள்ள எல்லாத்துக்குமே சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் ஸோ எல்லா காய்கறியும் எடுத்து தனித்தனியாக பிரித்து அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அண்ட் சிலது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது, சிலது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நான் செக்ரிகேட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இதில் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ காய்கறியாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வாங்குறப்போ ரொம்ப லார்ஜ் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஒரே டைமில் வாங்கி ஒரு 2 டேஸ்க்கு என்ன தேவையோ, அந்த 2 நாளைக்கு காய்கறிக்கு என்ன தேவையோ, ஸோ அந்த 2 to 3 டே அதிகபட்சம் 2லேருந்து 3 நாள், ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எகெயின் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நம்ம பயன்படுத்துறது இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஸோ நானும் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடிலாம் ரொம்ப ரீசெண்டாக டெய்லி பேசிஸில் வாங்கிடுவோம்.
பட் இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க்கும் ஜாஸ்தி எனக்கு இருக்கிறதுனால என்னால் அந்த மாதிரி டெய்லி வாங்கி இது மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியல. அதனால் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு தேவையான காய்கறிகள் வாங்கி வச்சுருவேன். வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அந்த மாதிரி தான் இப்போ ரொட்டீன் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் போட்டு அடக்காமல் ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு தேவையானதை வெளியிலே வச்சிடலாம். 3rd டேக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி தான் நான் வச்சுப்பேன். எங்கள் குட்டீஸ்க்கு இன்பிட்வீன்லேயே அவருக்கு பசி வந்துடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. சரி, அதனால வந்து அவருக்கு மக்கானா ரெடி பண்ணி மக்கானா கொடுத்துருந்தேன். மக்கானா வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்த மக்கானா வந்து குழந்தைங்களுக்கு மற்ற ஜங்க்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி இது மக்கானா சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அது பாப்கார்ன் மாதிரி அந்த ஃபீலும் இருக்கும். அது சாப்பிடவும் அவங்களுக்கு டேஸ்டியாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து கொஞ்சம் நான் வந்து நல்லா நெய் நிறையா போட்டு சால்ட் போட்டு நான் வந்து நல்லா அந்த மக்கானா ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மக்கானா தான் நான் அவருக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பேன். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கானானா. ஸோ போய் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆசையாக சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவார். ஸோ நம்ம அந்த மாதிரி சொல்கிறப்ப நமக்கு கொஞ்சம் அது ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த மக்கானா சாப்பிட்டுட்ருக்காரு. பட் அந்த டயத்தில் தான் நாங்கள் 10 o'clock தான் நாங்கள் வந்து டின்னரே சாப்பிட ஆரம்பித்தோம். நாங்கள் என்ன டின்னருக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். பட் நான் இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ணோம்ல, பிகாஸ் நான் டின்னர் வந்து நாங்கள் வரப்போ லேட் ஆகிட்டு. ஸோ அதனால் வந்து வரப்போ வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ சப்பாத்தி வாங்கியிருந்தேன். சப்பாத்தியும் அண்ட் குருமா வச்சு வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டு பொறுத்தவரை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் ரஃபாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம அதை சாப்பிட்டு ஆகணும் சரின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு நாங்கள் சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு எங்களுடைய டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் எங்களுடைய இந்த ஃபுல் டே விலாக். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். இது போல் இன்னொரு வீடியோவோட அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டே விலாக் அண்ட் நிறைய ஹேர் கேர் ரொட்டன்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில்